எல்லாரும் சொல்லி குத்தி THIRA. ஆதிரா. ஆதிரா. கரெக்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பி. മലയാളിയാണോ? മലയാളിയാണോ? மலையாளியான எக்கச்சக்கமான மலையாளி நம்மள இங்கட கண்டு. இப்போ வந்து முக்கியமா ஜட்ஜஸ் என்னடா நடக்குதுங்க? இது எங்க பர்சனல் இது. வாய்ஸ் பர்சனலா ஏய் ப்ரோ, நல்ல முழு முழுன்னு இருக்கீங்களே. மணி சார் கூட ஆடுறது. மணி சாரா? என்ன சாரே சொன்னாங்க, சந்தோஷப்படணும். ரைட். ஆக்சுவலா ரம்பா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பிடிக்காம இருக்கும்? ரம்பாவா, ஸ்ரீதேவி மேமா, ரம்பா மேமா? சாண்டி சாண்டி மாஸ்டர். அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சாண்டி மாஸ்டர் வீட்ல என்ன சொல்றாங்க பிரதர்? வீட்ல எல்லாம் என்ன பிரதர், செம்ம ஹாப்பி பிரதர். கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? அவங்களோட ஆசை தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது. ஆக்சுவலா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நான் சும்மா தான் காயின் போட்டேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட பண்ணாதான் நான் எங்களுக்கே தெரியும். என்ன தலைவரே, உங்க வீட்ல எவ்வளவு ஹாப்பி? பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஹாப்பி? பாய் ஃப்ரெண்ட் இல்லனா என்ன சொல்றீங்க? நான் அது இருக்கல. அண்ணாவா? எனக்கு அண்ணான்னு சொல்லுச்சு நீங்க எங்களை. எனக்கு ஹார்ட் பிரேக். நம்பரன் படம் பார்க்கல? ஓ அப்படியா? அந்த ஓ மம்முட்டி. அந்த சேட்டா. ஓய் பபுட்டி. சேட்டா. ஸ்டேஜ் உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு? கண்டிப்பா அதை பத்தி நீங்க சார் சம தக் பண்றாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நடனங்களின் சாம்ராஜ்யம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்குது நடனத்தின் சாம்ராஜ்யம். ஆமா, பெங்களூரு. எனக்கு கன்னடா நன்னாயிட்டு அறியும். மலையாளம் ஆக்சுவலி மலையாளி தான். மலையாளியா? கனவுகளின் பிரம்மாண்ட கனவுகளின் மேடை. மேடை. அந்த கௌதம் ஸ்கூல் ஆஃப் அகாடமி அப்படின்னு சொல்லி அம்பத்தூர்ல மேடையை அலங்கரிக்க, இந்த மேடை அலங்கரிக்க நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்திருக்கோம். இந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டு இந்த வாய்ஸ் மட்டும் மர்ஜ் பண்ணி போட்டீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரேடியோட ஸ்டார் கண்டஸ்டன்ட் சஞ்சயன் ஆதிரா. ஆதிரா. நீங்க ஆதிராங்கீங்க. நீங்க ஆதிரா தான் ப்ரோ. ஆதிரா தான். இங்க எல்லாரும் ஆதிரா அத தி சொல்லணுமா தீ சொல்லணுமா? தி சொல்லி கொடு. தி. எல்லாரும் சொல்லி குத்தி. THIRA. ஆதிரா. அப்படி இல்லடா, அந்த கேரளால மலையாளம் கிராமர் சொல்லி கொடுப்பே, அத சொல்லி கொடு. ஆதிரா. கரெக்ட். ஓகே. எப்படி? ஓகே மிஸ். மிஸ் 10 out of 10 மார்க் வாங்கியாச்சு. ஸோ எவ்வளோ ஹாப்பி ஜோடியோட இந்த சீசன்ல நீங்க ஒரு கண்டஸ்டண்டா இருக்கிறது அப்படிங்கிறது? பெரிய ஹாப்பி ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா லைஃப்ல சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் தான் சொல்லலாம். ஆக்சுவலா லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இதெல்லாம் ஒரு பெரிய ஹாப்பி. பெரிய ஹாப்பி இல்லையா? ஆதிரா நீங்க சொல்லுங்க. அவன் சொல்ல மாதிரி தான் ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பி. மலையாளியானோ? மலையாளியானோ? மலையாளியான எக்கச்சக்கமான மலையாளி நம்மள இங்கட கண்டு. from Kerala. And அவன் சொன்ன மாதிரி very unexpectedly but very happy, very proud to be on the stage. நீங்க இதுக்கு இந்த சீசன் வரதுக்கு முன்னாடி சீசன்லாம் டிவில பார்த்திருப்பீங்க. சோ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் போய் இந்த ஷோல வந்து கண்டஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க ஆதிரா. ஏன்னா நான் டான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் எது பார்த்தாலும் நம்மளும் அங்கே இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கும். இது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஷோ கூட. டான்ஸும் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல. ஓகே. அதோட எல்லாரும் ரொம்ப ஜாலி. ரியோ, ஏஞ்சல் எல்லாரும் இந்த செட்டே ஒரு ஜாலி வைப். ஸோ அதை பார்க்கும்போதும் ஓகே ஃபைன், நம்மளும் அங்கே இருந்தால் ஜாலியாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். வெரி அன்எக்ஸ்பெக்ட்லி ஹாப்பி. சீரியஸா ஏதாவது இப்போ இது என்ன ரிசல்ட் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும்ல, அப்போ என்ன எப்படி ஹேண்டில் பண்ணோம் ப்ரெஷர் மைண்ட்லாம்? அப்படி இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் போயிடும். வந்தா கடவுளுக்கு இல்லையா? இல்லனா அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து முக்கியமா ஜட்ஜஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஸ்ரீதேவி மேம், ரம்பா சார், இது எங்க பர்சனல் இது. பர்சனலா கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா ரம்பா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பிடிக்காம இருக்கும்? அதேதான் 90s கிட்ஸா இருந்துட்டு பிடிக்கலன்னா சொல்லலாம் முடியாது. ரம்பா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு வாட்டி அவங்க கூட நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஓகே. சாரோட ஷோ அது. ஸ்ரீலங்கால வந்து மேமோட ஹஸ்பண்ட் அவர் சார் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் ஜாஃப்னாக்கு போயிருந்தேன். அப்போ நான் போனப்போ அங்கே அவங்க டீமில் தான் நானும் ஒரு டீமாக ஒரு டான்ஸராக இருந்தேன். அப்போ நான் ஒரு குரூப் டான்ஸராக போயிருந்தேன். அப்போ வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்,
மேம் கூட எப்பயாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒரு 6 நாள் இருந்தேன். 6 நாளுமே நான் பின்னாடியே தான் சுற்றினே தவிர்த்து ஃபோட்டோ எடுக்கல. கடைசியாக ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட்டு டிலேன்னாங்க. அந்த டைமிங் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட அதை மீன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நான் அதை நல்லா தான் வந்தது. போட்டுட்டேன், போஸ்ட்டும் போட்டுட்டேன். அவங்க தான் ஒன்றும் கொலாப் அக்செப்ட் பண்ணல, கொடுத்துருக்கேன். என்ன தைரியம் பாரு தலைக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேசும்போது தான் நான் சொன்னேன், மேம் இந்த மாதிரி நான் வந்தேன் மேம், உங்க கூட தான் வரேன் வந்து நினைச்சேன். நான் உன்னை அப்படியே நினைச்சேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இல்ல அதை சொல்ல முடியாதுல்ல. இப்போ அட்லீஸ்ட் நம்ம போவோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கேட்போம். அப்படின்னா வேணா அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். அந்த மாதிரி வீட்ல என்ன சொல்றாங்க பிரதர்? வீட்ல எல்லாம் என்ன பிரதர், செம்ம ஹாப்பி பிரதர். ஆக்சுவலா இது கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? அது அவங்களோட ஆசை தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது. ஆக்சுவலா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நான் சும்மா தான் காயின் போட்டேன். நீங்க போட்ட காயின் வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. லைன் எடுத்துட்டாங்க. இப்போ உங்க வீட்ல எவ்வளவு ஹாப்பி? பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஹாப்பி? பாய் ஃப்ரெண்ட் இல்லனா என்ன சொல்றீங்க? நான் அது இருக்கல அண்ணா. இப்ப நான் இருக்கல பாய் ஃப்ரெண்ட். அப்படியே இப்ப பார்ட்னர். ஆமா கரெக்ட். ஜோடி பார்ட்னர் நம்ம. ரீல் பாய் பார்ட்னர், ரியல் பார்ட்னர் இன்னும் வரல. எதுக்கு அண்ணான்னு சொல்லுச்சு நீங்க எங்களை? எனக்கு ஹார்ட் பிரேக். ஓ அப்படியா? எங்க ஊர்ல எல்லாம் சேட்டான்னு ஒரு வாக்கு தான் இருக்கு. நம்ம படம் பார்க்கல. ஓ அப்படியா? அந்த சேட்டா மம்முட்டி. அந்த சேட்டா எங்களுக்கு சேட்டான்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் அண்ணாவும் கூப்பிடுவோம், பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் நாங்க சேட்டா தான். அது மாதிரி தான் இங்க. அந்த மாதிரி தான். இந்த அண்ணா அந்த அண்ணாவா? இல்லனா இந்த அண்ணா பிரதர்னா ஒரிஜினல் பிரதர் அப்படிங்கற மாதிரி. இல்லனா பிரதர். சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோமோ ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். விஜய் டிவில வந்து இந்த ஜோடி ஆரியுடைக்கு ஒரு ப்ரோமோ இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நடனங்களின் சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல, அது வந்து நீங்க சொல்ல போறீங்க. எனக்கு தெரியாது. அது நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் டிவியில் வரும் நடனத்தின் சாம்ராஜ்யம். என்ன? நடனத்தின் சாம்ராஜ்யம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்குது அப்புறம் போகுது. அப்புறம் விட்டு திருப்பாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நடனத்தின் சாம்ராஜ்யம். ஆமா. விஜய் டிவில பல பிரம்மாண்ட கனவுகளின் மேடை. அந்த மேடையை அலங்கரிக்க நாங்க வந்திருக்கோம். இந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டு இந்த வாய்ஸ் மட்டும் merge பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படி சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கமா அப்படிதான் இருக்கும். ஒரிஜினல் கோல்ட் அப்புறம் இது இல்லையா? சும்மா just 15 to 20 rupees தான். அவ்வளவுதான் இல்ல. இது we can buy it on Satyava sir. இது ஒரிஜினல். இது ஒரிஜினல் தான். கழட்டிட்டு போயிடுறாங்க நினைச்சேன். சூப்பர். சஞ்சய், ஆதிரா, ஸோ ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேருக்கும். செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். இன்னும் கொஞ்சம் எங்களை வந்து பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லட்சியம், ஒரு ட்ரீமோட வந்து இந்த ஜோடிக்கு வந்திருப்பீங்க. அந்த ட்ரீம் உங்களுக்கு அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பிரதரா வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையான பிரதரா வந்து விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பிரதர், நல்லா பண்ணுங்க. பழிக்கணும் கண்டிப்பா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆதிரா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜோடி ஆர் யூ ரெடியில் இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்டார் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டா ஹர்ஷிதா இருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். நல்ல முழுன்னு இருக்கீங்களே. இது டான்ஸ்க்காக எடுத்த இதானா? இல்ல, நான் நேச்சுரலாவே இப்படி தான் இருப்பேன். அப்படியா? என்னங்க பொதுவா பசங்களுக்கு வந்து தாடி மீசலாம் வைக்கணும் தான் என் மூஞ்சி செட் ஆகாதனால அடுத்தவங்க கழுவி ஊத்த கூடாதுன்றதுக்காக நம்மளே வந்து எடுத்துறோம். எப்படி இருக்கீங்க ஹர்ஷிதா? நல்லா இருக்கீங்களா? ஸோ எவ்வளோ ஹாப்பி ஜோடியில் இருக்கிறது? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதோ மணி சார் கூட ஆடுறது. மணி சாரா? என்ன சாரே சொன்னாங்க, அது சந்தோஷப்படணும். ரைட். அது அவங்க கூட ஆட கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் லைக் வெரி பிக் திங். சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ? இல்ல நல்லா ஜாலி தானா? என்ன சார் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா நான் இப்பலாம் பேசிருக்க மாட்டேன். கரெக்ட் இல்ல? என்னமா அனுமார் போயிருக்குல. சொல்லுங்க சார். அவங்க ஆடும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கிறவங்க தான் வேணும் பார்ட்னரா வந்தா. நம்ம அப்போ அவங்க எனக்கு டஃப் கொடுக்கும்போது எனக்கு தோணும், இப்போதான் நமக்கு ஒரு இது அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு ஹாப்பி தான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா, இல்லை உங்களோட அந்த என்ன சொல்றது ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியா, எப்படி என்ன சொல்லுவீங்க உங்களோட பெஸ்ட்? எங்கள் ரெண்டு பேர்த்தோட அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட. ஸோ இப்போ பண்ணாதான் எங்களுக்கே தெரியும் என்ன தலைவரே பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படியா? சூப்பர். இன்னும் பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் நடக்கல. ரெடியா இருக்கும். நர்வஸ் இருக்கா பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி? லைட்டா இருக்கு, பட் பார்க்கலாம் இல்லையா? ப்ராக்டிஸ் அப்போ என்ன எப்படி போச்சு ரெண்டு பேருக்கும்? ஓகேவா? பாட்டு போடுதே, அது பாட்டு போச்சு. நாங்கள் அது பாட்டை கேட்டோம், நல்லா இருக்கே பாட்டு, எந்த பாட்டு அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டோம். என்னன்னாலும் ஒன்று நல்லா ஆடுவோம், இல்லாட்டி நல்லா ஆட மாட்டோம். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். சே, ப்ராக்டிக்கலான மனுஷனா இருக்காரு. வந்தா மழை போனா சாமிக்கிடா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான், அவ்வளோதான் இல்லையா? சூப்பர். ஜோடியை பற்றி சொல்லுங்க. இந்த ஸ்டேஜ் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்குது? கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
சார் செம தக் பண்றாரு. இப்படிதான் இருக்கு. வாங்க டான்ஸ் ஆடலாம் வரட்டாமாமே அப்படி. ஸோ ஜோடி ஸ்டேஜ் ஆக்சுவலி எனக்கு ஒரு வெரி பிக் பிளாட்ஃபார்ம் எனக்கு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ ஆஸ் அ கண்டெஸ்டன்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு என்னோட பெஸ்ட்டு கொடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம். ஆளுங்களுக்கு தெரியணும் ஹர்ஷிதான்ட்டு ஒரு டான்ஸர் இருக்கா. ஸோ யா இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் நீங்க தமிழ் இல்லையா? பெங்களூர். அதான் தமிழ் எடிட் பண்ணி வரும்போது பெங்களூரு எனக்கு கன்னடா நன்னாயிட்டு அறியும். மலையாளம் நான் ஆக்சுவலி மலையாளி தான். மலையாளியா? ஏய் ஆமா நிறைய பேர் மலையாளி. இதெல்லாம் என்னதல்ல எங்க போறீங்க? போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்க சொல்லுங்க ஜோடி இந்த ஸ்டேஜ் ரம்பா சார், ரம்பா மேம், ஸ்ரீதேவி பக்கத்துல மேம். சாண்டி மாஸ்டர் கூட இருக்கு. ஓகே அது அவங்க பார்த்தா நமக்கு ரம்பா மேம் ஸ்ரீதேவி மேம் தானே தித்திக்குதே. எங்க இருந்து பார்த்துட்டு மூணு பேருமே அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. எனக்கு 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். 3 பேர்ல ரொம்ப பிடிச்சது? 3 பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான். ஒரு ஆள் சொல்லணும். 3 அவ்வளவுதானே? அம்மா சொல்ல முடியாது. சொல்லு உனக்கு சொல்லுங்க. யாரு? ஏன் ரம்பாவா, ஸ்ரீதேவி மேமா, ரம்பா மேமா? சாண்டி சாண்டி மாஸ்டர். மாஸ்டர் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சாண்டி மாஸ்டர் இல்ல 3 பேர் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் கமல் சார் அப்படின்னு மற்றவங்களாம் நடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? ஸோ அந்த மாதிரி தான் சூப்பர். மணிகண்டாவுக்கு சரி ஹர்ஷிதாவுக்கு சரி நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம சைடுல பிளேட்டை திருப்பி விடுறாரு பீஸ். ஏன்னா இருக்கிற உண்மை அதுதான். லைஃப்ல என்ன ஆகணும் ஆசை மணிகண்டா பிரதருக்கு? நான் லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு கொரியோகிராஃபி பண்ணணும்னு ஆசை. அதான் மாஸ்டருக்கு மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கறது அவரோட ஆசை அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆசை ஹர்ஷிதா? எனக்கு ஆக்சுவலி டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. நிறைய பேருக்கு டான்ஸோட நாலேஜ் கற்றுக் கொடுக்கணும். இன்னும் ரொம்ப பேர் இந்த மாதிரி வேறு ஷோஸுக்கு வரணும், ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசை. கௌதம் ஸ்கூல் ஆஃப் அகாடமி அப்படின்னு சொல்லி அம்பத்தூர்ல பேசிட்டே வேளச்சேரியில ஒரு ஸ்கூல் இருக்கு. ஓகே கௌதம் நான் தான் அதுல நான் ஒரு பெரிய டான்ஸர். ஓகே. நீங்களும் ஆடலாம் பிரபுதேவா ஆடலாம் பாய்ஸ் சின்னதாக ஒரு டான்ஸ் படம் பார்த்துருப்பீங்க ஏபிசிடி, அதில் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சும்மா சொன்னீங்க. தேங்க்யூ 2 பேருக்கும். கேப் விட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு செம்ம வரல. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. ஜட்ஜஸ் கிட்ட சூப்பர் கமெண்ட் வாங்குங்க. ஒரு ட்ரீம்ல வந்திருப்பீங்க. அந்த ட்ரீம் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரதரா ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஹர்ஷிதா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.